குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 70 பேரில் நானும் ஒருத்தராக வந்து இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பதவியில் அமர முடியும். இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ சிலபஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து செகண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸோ யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸோ வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கும் அந்த டாப்பிக்கில், அதனை சார்ந்த இதை மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஜஸ்ட் வந்து பார்க்க வருவாங்க, அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு படிக்க போயிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு உண்மையான ஸ்டூடெண்ட் அழகு. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு டெலிகிராமில் ஃப்ரீயாகவே வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும். அதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிசி குரூப் 4 விட டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி. யாருக்கு ஈஸி அப்படின்னா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து நீங்களுமே டிஎன்பிசியில் ஒரு டிசியாவோ ஒரு டிஎஸ்பியாவோ பதவியில் அமர முடியும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க 10 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க, நானும் அதில் போய் முட்டி மோதி நிற்க போகிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், அங்கே 10 லட்சம் பேர் அப்படின்னா இங்கே வெறும் 1 லட்சம் பேர் தான் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. பாஸ் பண்ண போகிறது ரொம்ப கம்மியாக ஒரு 10,000 பேரோ ஒரு 5,000 பேர் தான் பாஸ் பண்ண போகிறாங்க. போஸ்டிங் வாங்க போகிறது வெறும் 70 பேர் மட்டும்தான் போஸ்டிங் வாங்க போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், 70 பேரில் நானும் ஒருத்தராக வந்து இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பதவியில் அமர முடியும். இதுதான் வந்து ஃபேக்ட்டு. டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நிறையா படிக்கணும், அதே மாதிரி இங்கிலீஷில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கட்டுக்கதை இருக்குது. ஆக்சுவலாக வந்து நிறையா படிக்கணும், அது வந்து உண்மைதான். ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு நம்ம ஒரு துணை ஆட்சியர் ஆக போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே படிக்கலை, எந்த விதமான பயிற்சியும் எடுக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது டிஎன்பிசியில் இருந்து இப்போ அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அதை ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ எல்லாமே நியூ சிலபஸ் தான். அந்த நியூ சிலபஸில் எந்தெந்த யூனிட்டில் நாங்கள் எவ்வளோ கொஸ்டின் கேட்போம், இப்போ எக்கனாமிக் இருக்குது, ஜியாகிரபி இருக்குது, பாலிட்டி இருக்குது அப்படின்னா எந்தெந்த யூனிட்டில் நாங்கள் எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போது எங்கெல்லாம் மார்க் அதிகமாக ஸ்கோர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்ல தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். எங்கே மார்க் ரொம்ப கம்மியாக ஸ்கோர் ஆகுதோ அதை வந்து நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நிறைய பேர் வந்து சிலபஸை பார்க்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் வந்து அது வந்து கஷ்டம்பா, உன்னால் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தான் மேலே வந்து நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனால் தான் மேலே நம்பிக்கை வச்சு யாரெல்லாம் வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க தன்னம்பிக்கையோட அவங்க நம்பிக்கைக்கு இணங்க ஒரு டிஎஸ்பியாவோ ஒரு டிசியாவோ வந்து பதவியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறையா படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு சப் கலெக்டர் ஆக போகிறோம், அப்போ நிறைய படிக்கணுமா கூடாதா? அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். ஏன்னா இது ஒன்றும் டிஎன்பிசி குரூப் 4 கிடையாது, குரூப் 1 ஒரு தலைமை பதவி. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலை பார்க்க போகிறாங்க. ஒரு பொதுமக்கள்கிட்ட நீங்கள் அப்படியே அட்டாச் ஆக போகிறீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ப்ரிப்ரேஷன் ஆகணும். ஓகேவா? ஸோ சிலபஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து செகண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க. ஸ்கூல் புக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து போதுமானது. ஆனால் மெயின்ஸை பொறுத்த மட்டும் ஒரு சில ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் 200 கொஸ்டின் இருக்க போது அந்த 200 கொஸ்டினுமே வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான், அதாவது எம்சிக்யூ டைப்பு. அப்போது ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன்,
அந்த கொஸ்டினுக்கு எது கரெக்டான ஆன்சரோ அதை நம்ம OMRல செட் பண்ணும்போது ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி சார் இங்கிலீஷ் படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமா, தமிழில் படித்தா பாஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழில் படித்து UPSCயும் பாஸ் பண்ண முடியும், டிஎன்பிசி குரூப் ஒன்றுமே வந்து பாஸ் பண்ண முடியும். எவனோ ஒருத்தன் முயற்சியே பண்ணாமல் இருக்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதவன் தான் வந்து தமிழில் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா UPSCயும் சரி அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒன்றுமே வந்து தமிழில் படித்து IAS-ஆகவும் இருக்காங்க. அதே மாதிரி TC DSP-ஆவுமே வந்து இப்போ பதவியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. அந்த டெஸ்ட் மட்டும்தான் உங்களை முழுமையாக்கும். ஏன் அப்படின்னா எதுவுமே வந்து எந்த விதமான ப்ரிப்ரேஷனுமே பண்ணாமல் ஈஸியாக வந்து கிடைக்காது. அப்படி பார்க்கும்போது சிலபஸ் எடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க, அதே மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலை, எந்த விதமான முயற்சியும் பண்ணலை அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஸோ டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி டிகிரி லெவல் வந்து படிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா டிகிரி லெவல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னா சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து டிகிரி லெவல், அதாவது இன்னைய டேட்டு இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 9/4/2025 அன்னைய டேட் வரைக்குமே நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம தலைமை பதவிக்கு படிச்சுட்டு இருக்கோம். தலைமை பதவிக்கு படிக்கும் அப்படின்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இன்டர்வியூ சேம்பரில் போய் உட்காரும்போது ஏதாவது சம்திங் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுநர் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்மோட கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்து வேந்தரா இருக்க வேண்டாம், அவர் வந்து மசோதாவை வந்து ரொம்ப டிலே பண்றாரு, ஸோ சிஎம்மோட கண்ட்ரோல்ல வந்து அந்த வேந்தர் பதவி வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்து பாலிட்டி சம்பந்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் அப்டேட். ஒரு டிசி ஆக போகிறோம் அப்படின்னா அப்டேட்டாக இருக்கணுமே தவிர சும்மா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் யூடியூப்ல ஷார்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு ப்ராப்பரான ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸோ யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸோ வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கும் அந்த டாப்பிக்கில், அதனை சார்ந்த இதை மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஜஸ்ட் வந்து பார்க்க வருவாங்க, அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு படிக்க போயிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு உண்மையான ஸ்டூடெண்ட் அழகு. அதை விட்டுட்டு எனக்கு டவுட் இருக்கு, எனக்கு ரொம்ப போர் அடிக்கி, எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு, எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து யூடியூப் வருவாங்க, அதில் ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குரூப் 4 மட்டும் இல்லை குரூப் 1மே வந்து கிளியர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸில் உள்ள டாபிக் வைஸ் வந்து நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு அந்த அகாடமியில் வந்து இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த அகாடமியில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த அகாடமி இந்த புக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க, இந்த அகாடமி இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க, ஸோ இதை படித்தா பாஸ் ஆயிடலாம், இதை படித்தா பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசை அலபாய விட்டோம் அப்படின்னா எந்த காலமுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி குரூப் 1 இருக்கட்டும் குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 4 அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தா போதும். 6 to 12 வரைக்கும் ஸ்கூல் புக்கை நல்லா ப்ராப்பராக படிக்கிங்க, ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1க்கு வந்து 6 to 12 வரைக்கும் படிக்கும்போது வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். அதே மாதிரி ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கு படிக்கும்போது மெயின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். எங்கே போனாலுமே நீங்கள் அகாடமி போனாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, வீட்டில் இருந்து படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. இதில் வந்து ஒரு அகாடமியில் போய் 25,000 ஃபீஸ் கட்டினா மட்டும் பாஸ் பண்ண முடியுமா என்ன? அப்படி பார்த்து அகாடமியில் எவ்வளோ பேர் படிக்காங்க. நம்ம அகாடமிலுமே வந்து டிஎன்பிசி குரூப் 1க்கு மட்டுமே வந்து 7,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியுமா? அப்பெல்லாம் கிடையாது. யார் ப்ராப்பராக வந்து படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அது எங்கே போனாலுமே அவங்க தன்னம்பிக்கையோட தாமரை நம்பிக்கை வச்சு என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி படித்தா மட்டும்தான் முடியுமே தவிர நம்பிக்கையே இல்லாமல் சும்மா படிக்கணும் பேருக்கு வீட்டில் ஓபி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஓகேவா? ஸோ டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சிலபஸை பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், அதே மாதிரி ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க,
நியூஸ் பேப்பரை வந்து நல்லா படிங்க. தினமணி, ஹிந்து தமிழ் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து நல்லா படிங்க. தேவையில்லாமல் மனசை வந்து அலப்பாய விடாதீங்க. குரூஃபோன் எழுதாதவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூஃபோன் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் குரூஃபோன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கிட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னா குரூப் 4 விட குரூப் 1 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் தாராளமாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா பாசிட்டிவாக மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ திங்க் பண்ணி பாருங்க, குரூப் 1 எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு டெலிகிராமில் ஃப்ரீயாகவே வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும். அதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய, அதாவது டிகிரி படித்து முடிச்சுட்டு அங்கே குரூப் 4க்கு முட்டி மோதி நிற்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி தன்னுடைய கனவு டிசியாக இருக்குது, டெப்டி கலெக்டராக இருக்குது, டெப்டி சூப்பரண்டா போலீஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து தெரிஞ்சு புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். ஸோ யாராவது ஒருத்தர் நம்ம அகாடமி மூலமாக வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஓகே தான். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் எந்தெந்த யூனிட் வந்து எப்படி படிக்கணும், நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம்.